சாதாரணமானவர், கிராமத்திலிருந்து வந்தவர், ஒண்ணுமே தெரியாது இவருக்கு என்றெல்லாம் இவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நின்று ஒன்று செஞ்சு காட்டுறார். ஒரு மரணம் இல்லை, பசியால் பட்டினியால் இல்லை என்கிற நிலை. அம்மா உணவகங்களை திறந்து விட்டார். ரேஷன் கடைகளிலே உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை போட்டார். எந்த வரி வருமானமும் இல்லாத போது இதையெல்லாம் சாதித்து காட்டினார். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார், 68 அரசு கலை கல்லூரிகளை கொண்டு வந்தார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார், வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார், கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் 2 வருஷத்துல ஒரு மனிதன் செஞ்சு காட்டின சாதனை. 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொடுத்தார். 33 கூட்டு குடிநீர் திட்டங்கள். நீங்கள் ரொம்ப காலமா பேசப்பட்டு வந்த செய்தி, இந்த நாட்டினுடைய சூழல் கெட்டுக் கொண்டிருக்கிறது, நிலத்தடி நீர்மட்டம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது குடிமராமத்து பணி என்கிற பணி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதர் எடுத்தார். குடிமராமத்து பணியை செய்தார். தமிழ்நாடு டேட்டாவே சொல்றேன், தமிழ்நாட்டில் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி நடந்த குடிமராமத்து பணிகளுக்கு பிறகு இங்கே இருக்கிற நிலத்தடி நீர்மட்டமே உயர்ந்திருக்கிறது. பல இடங்களில் குளங்கள், ஏரிகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு சாதனைகள் செய்தார். எல்லாம் நடந்து முடியும்.